நாங்கள் அந்த நேரடியா பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போய் அந்த இடங்கள் எல்லாம் பார்த்து பெரிய பயத்தை பத்தி எரியுதுங்கோ. என்னென்றால் அரசாங்கம் ஒரு பக்கத்தால சொல்லி கொண்டிருக்குது தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படி இப்படி என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை இந்த அளவுக்கு அபகரிச்சு கொண்டிருக்கணும் என்றால் இது அரசு தலைவர்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு திணைக்களமும் செய்கிற வேலையாயுது. இங்க முல்லைத்தீவு பறி போய்கொண்டிருக்கு, பறி போயிட்டு தான் சொல்ல வேணும். இது கொக்குழாய் கொக்கு தொழுவாய் கர்நாடகனி மணலாரண்டு சொன்ன இடத்த எங்களுடைய இதய பூமி என்று சொன்ன இடத்துல அவர்கள் வெளியோயாவாக உருவாக்கி 2012ஆம் ஆண்டு 6004 மக்கள் தொகை இருந்தது. இன்றைக்கு 13,000க்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கு. ஏன் நான் சொல்றேன்டா அப்படி ஆத்திரத்துல இவர்கள் ஓரளவுக்கு தட்டி கேட்கணும். என்ன ஒரு அளவுக்காவது சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருந்தாலும் ஓரளவுக்காவது இந்த மக்களுடைய காணி. நேற்று முன்தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதுல இத போட்டு கதைச்சினோம். எங்களை கூப்பிடுறையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்கள் மாகாண சபை முடிஞ்சது. 30 பேருக்கு 25 ஏக்கர் படி மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை இந்த காணிகளை வழங்கு. மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கம் பொறைக்குள்ள இந்த காணிகள் ஆற்ற காணிகள் ஏற்கனவே இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முதல் பிரிட்டிஷ் உறுதி என்று சொல்லக்கூடிய உறுதிகள் இந்த மக்கள்கிட்ட இன்றைக்கும் இருக்கு. இங்க இருக்கிற மக்களை பட்டினி போட்டு மக்களை அப்புறப்படுத்தணும் அல்லது ஏதோ ஒரு வகையில அவர்களை அழிக்கணும் என்ற நோக்கத்தோட தான் அரசாங்கங்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய நிகழ்ச்சி நிரலோடு செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த வகையில முல்லைத்தீவில மிக மோசமான செயல்பாடு நடைபெறுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதோடு நீங்க இருந்து பாருங்க, நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ எங்களுடைய அடுத்த சந்ததிகள் நிச்சயமாக சிங்கள மயத்துக்குள்ளதான் முல்லைத்தீவில வாழப்போகுதோ என்ற ஒரு கட்டம் ஏற்படுகிறது. எங்களுடைய பிரதிநிதிகளா இருக்கிறவ நான் முந்தையே சொன்னான், கொக்குழாய் விகார கட்டப்பட்ட இடத்துல நாங்கள் போய் ஒரு கிழமையோ ஒரு மாதமோ நாங்கள் பிரதிநிதிகளாக போய் இருந்தோமென்றால் அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும். அப்ப இப்படியான நிலைமைகள் இல்லாமல் நாங்கள் ஒரு காப்பை அதை பார்த்துட்டு வாரது வந்தால் நாங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சதுக்காமைய ஒரு காப்பை பார்த்துட்டு வந்தால் அது சரியா. விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எடுத்த காணி இல்லாம 74.24% காணி பனையிலாகாட்டம் மட்டும் இருக்கு. இந்த நான் சொன்ன 2 இதுவும் சேர்த்து 1,67,484 42,631 இதுவளவும் மக்கள் பாவிச்ச காணி. தமிழ் மக்களுக்கு உதவி செய்கிறோம், தமிழ் மக்களுடைய தீர்வை எட்டி பார்க்கிறோம். உங்க வெளிநாடுகள்ல புலம்பெயர் ஆக்கள்கிட்ட போய் ஒவ்வொருவரும் நடிக்கிற நடிப்புகள் பயங்கர மகா நடிகர். சரியா நடிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இந்த இப்படியானாக்கள் சிவாஜி கணேசன் தோத்து போடும் தான் சொல்லுவேன் இவங்களோட நடிப்புகளுக்கு முன்னாள். கௌரி டூர்ஸ் மே ஆஃப்டம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208308611 gauritours.com. உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய தினம் தாய களம் நிகழ்வில் நாங்கள் சந்திக்க இருப்பது வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ரவிகரன் துரைராஜா அவர்களை. ரவிகரன் துரைராஜா என்று சொன்னவுடன் உங்கள் அனைவருக்கும் தெரியும், வடமாகாணத்தில் என்ன பிரச்சனை எங்கே நடைபெற்றாலும் அந்த களத்தில் உடனடியாக நிற்பவர்களில் அவர் முதன்மையானவராக இருப்பார். போராட்டங்கள் என்றாலும் அதில் முக்கியமான பங்காற்றுபவர் அவர்தான். இந்த வகையில முல்லைத்தீவு இப்போது பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள ஒரு காலகட்டம். காணி அபகரிப்பு என்பது அங்கு ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. அவை அனைத்திலையுமே நேரடியாக தலையிட்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராடி வருவர் ரவிகரன். அவர்களைத்தான் இன்று சந்திக்கின்றோம். வணக்கம் ரவிகரன். வணக்கம்.
கொக்கு தொடுவாய் பகுதிக்கு நீங்கள் கடந்த வாரம் ஒரு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தீர்கள் ஒரு ஆய்வு நோக்கத்துடன். அங்கு இடம்பெறுகின்ற காணி அபகரிப்பு தொடர்பான விவரங்களை சேகரிப்பதற்காக சென்றிருந்தீர்கள். அங்கு உண்மையில் என்ன நடைபெறுகின்றது? கொக்கு தொடுவாயில் ஏற்கனவே நான் வடமாகாண சபையில் இருந்தபோது இந்த காணிகள் கிட்டத்தட்ட 25 ஏக்கர் படி 30 பேருக்கு காணிகள் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக கிடைத்த தகவலால் மாகாண சபையில் கூட இந்த விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். நான் கதைத்திருந்தேன். அதே நேரம் 25 ஏக்கர் படியண்டா நீங்க பாருங்க, இது தமிழர்களுடைய பூர்வீக நிலம். இந்த நிலத்தில் எதுவித நடவடிக்கைகளும் இங்குள்ள மாவட்ட செயலகமோ பிரதேச செயலகமோ அவர்களோடு எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை என்ற ஒரு சபை இந்த திட்டத்தை போட்டு முல்லைத்தீவில் கிட்டத்தட்ட 4326 ஏக்கர் நிலமளவுக்கு அபகரிப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இந்த விடயத்துல நிமால் ஸ்ரீபால டி சில்வா அவர்களின் சகோதரிக்கு கூட ஒரு காணி, அந்த 25 ஏக்கர் காணி வழங்கப்பட்டிருப்பதாக அந்த நேரம் என்னோடு துணையாக அந்த சபையில இருந்த ஒரு சிங்கள உறுப்பினராலேயே அந்த பத்திரிகை, அந்த நேரம் அந்த பத்திரிகையே எனக்கு காண்பித்தவர். அப்படி இவர்கள் என்னென்றால் சிங்கள ஆதிக்கத்தை கொண்டு வந்து இங்குள்ள தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் எல்லாவற்றையும் பறிக்கும் நோக்கத்தோடு தான் இவர்களுடைய செயல்பாடு. 25 ஏக்கர் காணி எங்களுடையவர்கள் வைத்திருந்தால் அது வைத்திருக்க இயலாதாம். ஏனென்றால் உங்களுக்கு 2 ஏக்கருக்கு மட்டும்தான் அனுமதி என்று சொல்லி அதற்கான ஆயத்தங்களை ஏற்கனவே மேற்கொண்டு வந்த போது கூட எங்களுடைய கொக்குழாய், கொக்கு தொடுவாய், கர்நாட்டுக்கேணி 6 ஜிஎஸ் பிரிவுகளையும் இருக்கிற மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் இப்படியான ஒரு நடவடிக்கை செய்து வந்த வழியில தான் இப்போது மக்கள் எனக்கு அன்றைக்கு நான் கரியல் வயலண்ட் அந்த விடயமும் சொல்ல வேண்டி வரும். கரியல் வயலண்ட பகுதிக்கு மக்கள் அழைத்து அங்கு போயிட்டு வந்த உடனே இங்க இருந்து தகவல் வந்தது, கொக்கு தொடுவாயில இப்படி காடுகள் எல்லாம் தள்ளி கொண்டிருக்கணும் என்று சொல்லி. அப்ப நான் பின்ன நேற்று முன்தினம்தான் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். போயிருக்கைகள்ல பொதுமக்கள், நான் என்னோட சேர்ந்த அந்த சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தின் பிரதிநிதிகள் 2-3 பேர் அவர்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தா. அன்றைக்கு ஆக்கள் இல்லை, காடு தள்ளி கொண்டிருந்த ஆக்கள் ஒருதரும் இல்லை. ஆனால் நியாயமான இடங்கள் கிட்டத்தட்ட கோட்டக்கேணி, அம்பட்டன் வாய்க்கால், வெள்ளக்கல்லடி, குஞ்சுக்கால் வழி, கிட்டகண்ட குளம் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த இடங்கள் கொக்கு தொடுவாய் மத்தி, வடக்கு, தெற்கு பகுதிக்கு உள்ளடக்கப்படக்கூடிய இடங்கள். அவர்கள் தங்களவாழ்ல காட்டையும் தள்ளி கிணறுகள் கின்ற வேலையும் பார்த்து கொட்டில்களும் அமைத்து அந்த குடியிருக்கிற தன்மை. நாங்க போயிருக்க உடுப்புகள் கூட காய விட்டு கிடக்குது, ஆனா ஆக்கள் இல்லையா அதுல. ஒருவேளை சில வேளை நாங்கள் எங்களை சந்திக்கிறத விரும்பாமல் வேற இடங்கள்ல அதுல மாறி நின்றுனமோ தெரியாது, ஆனால் ஆக்கள் இல்லை. நாங்கள் அந்த நேரடியா பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போய் அந்த இடங்கள் எல்லாம் பார்த்து பெரிய பயத்தை பத்தி எரியுதுங்கோ. என்னென்றால் அரசாங்கம் ஒரு பக்கத்தால சொல்லி கொண்டிருக்குது தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படி இப்படி என்று சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை இந்த அளவுக்கு அபகரித்து கொண்டிருக்கணும் என்றால் இது அரசு தலைவர்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு திணைக்களமும் செய்கிற வேலையாயுது. முல்லைத்தீவில் உண்மையில மிக மோசமான நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கு. இது எல்லாருக்கும் தெரியுதோ தெரியாது. உண்மையில நான் அதான் இந்த மக்களும் சொல்ல, நான் போய் அந்த இடங்கள்ல ஆதாரங்களோட சும்மா ஆபீஸ்ல இருந்து கொண்டு இந்த விவரங்களை கேட்டு அறிக்கப்படலாம். ஆனா அந்த இடங்களுக்கு நாங்கள் போய் நேரடியாக பார்வையிட்டு இந்த அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறோம் என்னதுக்கள்ல இது எல்லாரும் பார்க்கணும். இங்க முல்லைத்தீவு பறி போய்கொண்டிருக்கு, பறி போயிட்டு தான் சொல்ல வேணும். இது கொக்குழாய், கொக்கு தொடுவாய், கர்நாட்டுக்கேணி, மணலாறு சொன்ன இடத்த எங்களுடைய இதய பூமி என்று சொன்ன இடத்துல அவர்கள் வெளியோயாவாக உருவாக்கி
2012 6004 மக்கள் தொகை இருந்தது. இன்றைக்கு 13,000க்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கு அந்த பிரதேச செயலர் பிரிவில். இந்த அளவுக்கு குடியேற்றத்தையும் செய்து இப்படியான காணிகளையும் எங்கட மக்கள் பக்கத்தை கோட்டக்கணிக்கு அருவோட மக்கள் இருக்கணும். ஆனா கோட்டக்கணிக்கு அருகில அவங்க காணிகளை பறிச்சு அந்த காணிகள் கொடுக்கப்படுற ஆட்களும் மிகப்பெரிய வசதியான ஆட்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிமால் ஸ்ரீபால டி சில்வான்ற தங்கை என்று சொல்லி அந்த நேரம் அந்த பத்திரிகையில வந்திருந்தது. அது மாகாண சபையில எடுத்து காட்டப்பட்டது. அப்படியான ஆட்கள்ண்டா நீங்க யோசிச்சு பாருங்க. வசதியான ஆட்கள் 25 ஏக்கர் கிணறுகள், பாரிய கிணறுகள் அடிச்சு, யானை வேலி, யானைக்கு ஆன பாதுகாப்பு வேலிகள் எல்லாம் அமைச்சு, கொட்டில்கள் அமைச்சு இப்படியான வசதியாக செய்யணும் என்றால் ஒரு ஒரு இங்க உள்ள ஏழைகள் அல்லது இங்க வாழ்வாதாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த காணிகள் இதெல்லாம் அந்த மக்களுடைய காணிகள். இந்த மக்கள் என்ன செய்கிறார்? இப்படியான ஒரு மோசமான செயல்பாட்டை அரசு தலைவர் உட்பட அங்க இருக்கின்ற இனவாதிகள் எங்களுடைய பூர்வீக காணிகளை பறிக்கும் நோக்கத்தோடு, நிலம் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமில்லை, இந்த நிலத்துக்காக நாங்கள் மக்கள் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தவிர இதை போய் சின்னனா தட்டி கேட்கிற நிலைமையில கூட இங்க உள்ள அரச அதிகாரிகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சிலர் அதுல தட்டி கேட்கணும் என்று போகணுமே ஒழிய அதுக்காக கையெழுத்து போட்டுட்டு சம்பளம் எடுக்கிற வேலை தான் அவை பார்க்கணுமே ஒழிய, அல்லாட்டிக்கு இந்த முந்தி இருந்த அரசாங்க அதிபர் மேல எடுத்து பார்க்க அவை ஓய்வும் பெற்று இப்ப நான் பேரையே சொல்றேன். வேதநாயகன், பத்திநாதர் போன்ற அரசாங்க அதிபர்கள் முந்தி இருந்த போது எவ்வளவு வேலைகளை அவர்கள் செய்தார்களோ அதற்கு மாறாகத்தான் இப்ப இருக்கிறார்கள் இந்த நடவடிக்கைகள் அமையுது. இதே நான் சொல்றேன்டா, அப்படி ஆத்திரத்துல இவர்கள் ஒரு அளவுக்கு தட்டி கேட்கணும். என்ன ஒரு அளவுக்காவது சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருந்தாலும் ஒரு அளவுக்காவது இந்த மக்களுடைய காணி. நேற்று முன்தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதுல இத போட்டு கதைச்சினோம். எங்களை கூப்பிடுற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்கள் மாகாண சபை முடிஞ்சது. அப்ப அங்க இருந்து இதை பற்றி கமக்கார அமைப்பு அங்க கேள்வி எழுப்பியக்க, சரி மாவட்ட கூட்டத்திலே அதை பற்றி பார்ப்போம் என்று ஒரு இதான ஒரு மழுப்பலான கதைகளை அங்க கதைச்சிருக்கிறோம். அப்ப அவர்கள் கூட எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, நான் இப்ப ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அடுக்கு பண்றேன் என்னென்றால், நிச்சயமாக இந்த ஒரு 10ஆம் தேதிக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் இதை பற்றிய நடத்தப்படும் என்பதை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே இந்த தரவுகள் சொல்லி போட்டேன். இருந்தாலும் கிட்டத்தட்ட நேற்று முன்தினம் நாங்கள் போய் பார்த்த இடங்கள் என்று நான் சொன்ன கோட்டக்கேணி, அம்பட்டன் வாய்க்கால், வெள்ளக்கல்லடி, குஞ்சுக்கால்வழி, கெட்டகண்டகுளம் ஆகிய இடங்கள்ல 145 ஏக்கருக்கு மேல அந்த இடங்கள்ல அழிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அழிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் நிலைநாட்டப்பட்டிருந்தது. அதுக்கு முதல் ஏற்கனவே சில இடங்கள்லையும் அப்படி நடந்திருக்கு. இப்ப அழிக்கப்பட்டிருக்கிற இடங்களின் கணிப்புகளை நாங்கள் சிலரோட கதைத்த போது அதிகாரிகள் சிலர் எங்களுக்கு சொன்ன தகவலின்படி 30 பேருக்கு 25 ஏக்கர் படி மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை இந்த காணிகளை வழங்குது. மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கம் பொறைக்குள்ள இந்த காணிகள் ஆற்ற காணிகள் ஏற்கனவே இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முதல் பிரிட்டிஷ் உறுதி என்று சொல்லக்கூடிய உறுதிகள் இந்த மக்கள்கிட்ட இன்றைக்கும் இருக்கு. இங்க இப்ப என்னட்ட கிடக்கிறதே நான் காட்டுறேன். இப்ப என்னட்டையே இங்க பாருங்க, இந்த உறுதிகள் இதெல்லாம் அந்த நேரம் எழுதின உறுதிகள் 1931ஆம் ஆண்டுக்கான உறுதிகள் இஞ்சாட. அப்ப இதுகளின் பூர்வீகமா அந்த மக்கள் இந்த மக்கள் என்ன இவியல மாதிரி சிங்கள குடும்பங்கள் மாதிரி வந்தவர் குடிகளா? எங்களுடைய தமிழர்கள் ஆதி காலமாக இந்த இடங்கள்ல இருந்து கொண்டு அப்படியே இருக்கணும். முன்னைக்கு யுத்தம் நடந்து இவ்வளவு காலமாக 30 வருஷத்துக்கிட்ட இடம்பெயர்ந்திருந்து கூட அந்த இடத்தான் போய் இருக்குதுகள் அந்த சனம் முழுக்க. அப்ப அந்த சனத்தின் வாழ்வாதாரத்துக்கு
வழிவிடாமல் இப்படி இவர்கள் அழிச்சு கொண்டு போறாண்டால் இவியலின் இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்யணும் என்ற கருத்தை சொல்லுவேன். ஒரு உதவியும் செய்யல. இங்க இருக்கிற மக்களை பட்டினி போட்டு மக்களை அப்புறப்படுத்தணும் அல்லது ஏதோ ஒரு வகையில அவர்களை அழிக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் அரசாங்கங்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய நிகழ்ச்சி நிரலோடு செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த வகையில முல்லைத்தீவில மிக மோசமான செயல்பாடு நடைபெறுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதோடு தேவை என்றால் யாராவது வரட்டும், நான் கூட்டிக்கொண்டே காட்டுறேன். இந்த இடங்களை ஏற்கனவே இந்த செய்திகளுக்கு நாங்கள் இடங்களை போட்ட மாதிரி நான் கூட்டிக்கொண்டே காட்டுறேன். இந்த இடம் முழுக்க ஆட்சி என்று பாருங்க, எங்களுடைய ஆவணங்கள் இருக்கிறத பாருங்க. மஹிந்த ராஜபக்சவில இருந்து 2012ஆம் ஆண்டு காலத்தில இருந்து இவ்வளவு பேருக்கும் ஏற்கனவே உறுதியொண்டு இந்த மக்கள்கிட்ட இருக்கேக்க, தமிழ் மக்கள்கிட்ட இலங்கை அரசாங்கத்தின் உறுதிகள் எல்லாம் இருக்கேக்குள்ள, இலங்கை அரசாங்கமோ பிரிட்டிஷ் அரசாங்கமோ வழங்கின உறுதிகள் எல்லாம் இருக்கேக்குள்ள தனிய சிங்கள மக்களை அங்க குடியேற்றி விட்டு அவர்களுக்கு மயில்குளம் என்ற இடத்துல வச்சு மஹிந்த ராஜபக்ச அவர்கள ஒப்பந்தோட புதிய உறுதிகள் வழங்கப்பட்ட என்றால் ஒரு ஆவணம் ஏற்கனவே இருக்கும் போது இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்தின்படி அந்த ஒரு ஆவணம் இருக்கும்போது பிறகு அதற்குரிய ஆவணங்கள் வந்தால், ஆனால் முதல் ஆவணம் தான் அதற்கு பெறுமதியானதாக கருதப்படும் என்று கிடக்கு. அப்ப இப்படி இருக்கேக்க எங்களுடைய மக்களின் தொகை அழிக்கணும் அல்லது குறைக்கணும், எங்களுடைய இடங்கள்ல தங்களுடைய அதாவது சிங்கள பெரும்பான்மையை கொண்டு வரணும் என்ற நோக்கத்தோட தான் இலங்கை அரசாங்கத்தின் இனவாதிகள் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் இதைத்தான் செய்து வருகின்றார்கள் என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நீங்க அந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய செயற்பாடுகள் குறித்தும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நிரலுடன் செயற்படுகின்றார்கள்? நீங்கள் அதனை நேரில் பார்த்தவர் என்ற முறையில் கூற முடியுமா? அவர்கள் தங்களுக்கு என்ற ஒரு செயல்பாடு, அவர்களை ஒரு தரம் தட்டி கேட்கிறார். இப்ப ஜிஏஓ அல்லது இப்போ உதாரணத்துக்கு பிரதேச செயலாளரோ அல்லது மாவட்ட செயலாளரோ ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்ல கதைக்கும் போது அந்த கூட்டத்துக்கே அவியல் வாரை கூட்டம் முந்தி நாங்கள் மாகாண சபை காலங்கள்ல இருக்க 1-2 கூட்டத்துக்கு வருவோம், கூட்டத்துக்கே வாரை இல்லை. இந்த காணிகள் எல்லாம் கரதுரை பெற்று பிரதேச செயலாளர் பிரிவுகள்ல இருக்கிறதாக காட்டப்படுது. அதே நேரம் மகாவலி எல்லுக்குள்ளேயும் அவை தங்களுக்குள்ள இருக்கிறதா காட்டப்படுது. என்றால் இது என்ன இது இந்த காணி ஆற்ற இப்ப என்னுடைய வீட்டு காணிக்குள்ள வந்து பூந்து இவ மகாவலி இல்லைன்னு சொல்லி இப்ப முல்லைத்தீவு கச்சேரி கூட மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் 2வது முறை விஸ்தரிக்க போது அந்த இடங்கள் முல்லைத்தீவு கச்சேரி உட்பட பட்டுவாகல் நந்திக்கடல் அருகோட கூட வருது. அப்படி என்றால் இந்த இப்ப பறிச்சு கொண்டிருக்கிற காணிகள் போக இப்ப நாங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் எங்களோட சேர்ந்த மக்கள் முல்லைத்தீவு நகரோட இருக்கிற மக்கள் எல்லாம் இதே மாதிரி மகாவலி எல்லின்ற நடவடிக்கைக்குள்ள போய் அதுல சிங்கள மக்களுக்கு காணி பறித்தெடுக்கிற ஒரு நடவடிக்கையில இருக்கு. இதை பார்க்க அப்ப இத என்ன செய்யணும்? எங்களுடைய ஆக்களும் இதுக்கு ஏதோ ஒரு வகையில சரியான ஒரு முடிவை எடுக்கணும் அல்லது அதற்குரிய திட்டங்களை போட்டு ஒரு முடிவு எடுக்கணும். மகாவலி எல்லன்றது முல்லைத்தீவில் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை மகாவலி எல்லண்டு ஒரு திட்டத்தால முல்லைத்தீவில கிழக்கு பக்கமாக உள்ள அதாவது இப்ப ஒட்டு சுட்டான் கரதுரை பெற்று புதுக்குடியிருப்பு ஆகிய இடங்களுக்கு ஒரு பக்கம் மகாவலி எல் என்ற நடவடிக்கையும் அங்கால மேற்கு பக்கமாக மாந்த கிழக்கு துணுக்காய்க்கு இப்ப ஜே என்று ஒரு திட்டத்தை கொண்டு மகாவலி ஜே அப்ப கொண்டு அது இன்னும் துவங்க இல்லை. அப்படி என்றால் இவர்கள நடவடிக்கை இந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை காலு ஒன்றுகின்ற இடங்கள்ல எல்லாம் தமிழ் மக்களுக்கு காணி கொடுத்ததாக வரலாறு இல்லை. தமிழ் மக்களின் காணிகளை பறித்து அல்லது அபகரித்து அல்லது எடுத்து அது என்ன நடக்குது என்றால் சிங்கள மக்களை குடியேற்றுகின்ற ஒரு நடவடிக்கை தான் நடந்து கொண்டிருக்கு. அதுல மிக பெரும்பான்மையான அளவு அவர்கள் முல்லைத்தீவு பகுதியில காலூன்றி விட்டினார். காலூன்றி என்றால் இந்த மணலாறு என்று வெளியோயா என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்கள்ல காலூன்றி விட்டினார்.
கால் ஊன்றி இன்றைக்கு அது ஒரு மாந்தகளுக்கு துணுக்காய் ஒட்டு சுட்டான் கரவுரை பற்றி பொதுக்குடியிருப்பு 5 பிரதேச செயலகங்கள் இருந்த முல்லைத்தீவில 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து இன்றைக்கு ஒரு தனி பிரதேச சிங்கள பிரிவாக உருவெடுத்திருக்கின்றது. அங்க நீங்க இருந்து பாருங்க, நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ எங்களுடைய அடுத்த சந்ததிகள் நிச்சயமாக சிங்கள மயத்துக்குள்ளதான் முல்லைத்தீவில வாழப்போகுதோ என்ற ஒரு கட்டம் ஏற்படுது. நான் இது மாகாண சபையிலே முந்தி உரக்க கத்தினேன். கொக்குழாயில விகாரிய நாங்கள் விட்டு வச்ச மாண்டா, அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் விட்டு வச்ச மாண்டா நல்லூர்ல விகார வாரதை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப இதனுடைய நடவடிக்கைகள் இப்படியே பறந்துபட்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதை விட ஏதோ பிரதமரோ ஜனாதிபதியோ அல்லது அதற்கு கீழே உள்ள அமைச்சர்களோ என்று சொல்லி அவை ஏதோ தமிழ் மக்களும் தங்கள மக்கள் தான் என்ற கணக்கோட சொல்லிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு கொடூரமான வேலைகளைத்தான் செய்து கொண்டு வருகிறோம் என்றதான் உண்மை. மகாபலி தன்னுடைய எண்ணத்திலே தான் செயல்படுது, மற்றவர்களின் கதைகளை கேட்கறது இல்லை. ஜிஏயோ அல்லது ஏஜிஏயோ டிஎஸ்ஓ நாங்கள் போய் கதை கேட்கல. அவர்களாலே இயலா தன்மை இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியத மாதிரி. முல்லைத்தீவு பொறுத்தவரையில தமிழர் தாயக பகுதிகளில் அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பிராந்தியமாக இருக்கின்றது. இந்த பிராந்தியத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து அது சிங்கள மயமாக கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்ற பின்னணியில் கூட தமிழ் கட்சிகள் அதில் போதிய கவனத்தை செலுத்தாமல் இருப்பதாக தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது என்னங்க, இப்ப தாங்கள் ஒவ்வொரு நான் இதுல யாரையும் குற்றம் சாட்டுறேன் இல்ல. தாங்கள் உணர வேண்டும், எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம், அது யாரும் மறக்க முடியாது. இதுகள்ல இப்ப கிழக்குல பெரும்பான்மையான இடங்களை முந்தி துவக்கமே அபகரிச்சு கொண்டு வந்து உங்களுக்கே தெரியும், அம்பாறை போன போக்கும் திருவோணமலை போய்கொண்டிருக்கிற போக்கும் மற்றது மட்டக்களப்பு போன போக்கும் மட்டக்களப்பு போய்கொண்டிருக்கிற நிலைமையும் இப்படியாக எல்லாம் எங்களுடையவர்களை குறைத்து கொண்டு மற்ற குடியேற்றங்கள் மூலமாக தங்களுடையவர்களின் வாக்கு பலமோ அல்லது மக்கள் தொகையோ ஏதோ ஒரு வகையில அவர்கள் ஒரு தங்களுக்கு ஏற்ற வகையில செய்து கொண்டாடுறது உங்களுக்கு தெரியும். ஆனால் பலர் கதைக்கின்றார்கள், இல்லை என்று நான் சொல்லல. ஆனால் எல்லோரும் கதைப்பது மாதிரி எனக்கு தெரியவில்லை. ஆனால் குருந்தூர் மலை விடயத்துல கூட இங்க உங்களுக்கு தெரியும், இப்ப சில பேர் வந்தவ, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எத்தனை பேர் ஊக்கமாக முழு பேரும் அதுல கவனத்தை எடுத்தது உலகம் முழுக்க தெரியும். அந்த வகையில இது நான் சொல்றேன், எங்களுடைய பிரதிநிதிகளா இருக்கிறவ. நான் முந்தையே சொன்னான், கொக்குழாய் விகார கட்டப்பட்ட இடத்துல நாங்கள் போய் ஒரு கிழமையோ ஒரு மாதமோ நாங்கள் பிரதிநிதிகளாக போய் இருந்தமென்றால் அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும். அப்ப இப்படியான நிலைமைகள் இல்லாமல் நாங்கள் ஒரு காப்பை அதை பார்த்துட்டு வாரது வந்தால், நாங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சதுக்கு அமைய ஒரு காப்பை பார்த்துட்டு வந்தால் அது சரியா? அவங்க குடியேற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. இராணுவம் படையினர் என்று பார்த்தால் முல்லைத்தீவில எக்கச்சக்கமான படையினர் இருக்கு, யாரும் மறக்க முடியாது. அப்ப படையினர் இருக்கிற காணிகளை என்னுடைய கணிப்பின்படி, அது சரியான புள்ளி விவரத்தை நாங்கள் எடுக்க முடியாம கிடக்காது, படையினர் என்றபடியாலேயோ என்னவோ 32,000 ஏக்கருக்கு மேல முல்லைத்தீவில படையினர் மட்டும் அபகரிச்சு வச்சிருக்கு. விடுதலை புலிகள் இருந்த காலத்துல 2,22,006 ஏக்கர் நிலம்தான் வனயிலாகா என்ற பொறுப்பில அடர்ந்த காடாக இருந்தது. அடர்ந்த காடு அந்த காடாக இருந்தது. ஆனா விடுதலை புலிகள் என்றைக்கு மௌனிக்கப்பட்டதோ அன்றைக்கு பிறகு இப்படியான நடவடிக்கைகள் அதன் புள்ளி விவரம் என்னட்ட கிடக்கு. 1,67,484 ஏக்கர் நிலம், கிட்டத்தட்ட முல்லைத்தீவின் 30.37% நிலம். அதுக்கு பிறகு வனயிலாக என்ற பொறுப்பில எல்லக்கல்கள் நாட்டி அவர்கள் எடுத்துட்டு, அதுக்கு பிறகு 22ஆம் ஆண்டு அளவில் 42,631 ஏக்கர் 7.15% காணி. எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. முதல் நான் சொன்ன கணக்கு அடுத்தடுத்த இவங்க விடுதலை புலிகளுக்கு பிறகு, விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எடுத்த காணி இல்லாம 74.24% காணி வனயிலாகாட்ட மட்டும் இருக்கு. இந்த நான் சொன்ன 2 இதுவும் சேர்த்து 1,67,484
42,631 இதுவளவு மக்கள் பாவிச்ச காணி. சிறு தானிய பயிர் செய்கைகளோ அல்லது நெல்களோ இவற்றுக்காக மக்கள் விவசாயம் செய்த காணிகள். இந்த காணிகள் அவர்கள் யுத்தம் நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக சில இடங்கள்ல மக்கள் குடியேறி, அதுக்கு மேல 6 அடி 7 அடிக்கு மேல பற்றைகள் வளர்ந்திருந்தால் அந்த காணிகள் எல்லாம் வன இலாகாவுக்கு சொந்த பண்டு வன இலாகா திணைக்கலாம் ஒரு பக்கம். கொக்குழாய் முகத்து வாரத்துல கனியமணல் கூட்டுத்தாவனம் என்று நாங்கள் பிறக்கு முதல் 2010ஆம் ஆண்டுக்கு முதலே தங்களுக்குரிய இடம் என்று எல்லா கல்லும் போட்டு போட்டும் போட்டு இன்னும் கனியமணல் கூட்டுத்தாவனம். அதுல 44 ஏக்கர் காணி. அதுக்கு பிறகு காணி எடுக்க முயற்சித்த போது மக்களும் நானுமாக சேர்ந்து அந்த காணிகளை நாங்கள் மறைச்சு வச்சிருக்கு. அதால அந்த 44 ஏக்கரோட அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இதை விட 20 ஏக்கர் முகத்து வாரத்துல தமிழ் மக்களுக்குரிய காணியில சிங்கள குடியேற்றங்களை செய்து அப்படி அடாத்தாக செய்து குடியிருக்கு. வனஜீவராசிகள் திணைக்களம் 69,401 ஏக்கர் நீர் நிலைகளோட நிலப்பரப்பாக சேர்ந்து அவர்கள் தங்களோட பங்குக்கு இந்த பங்கு பிரிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு திணைக்களமும் வனஜீவராசிகள் திணைக்களம், வன இலாகா திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், மகாவலி எல்லன்னு சொல்லக்கூடிய மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் திணைக்களத்தின் அந்த பகுதி. மற்றது படையினர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தெரியும், இராணுவம், கடற்படை, விமானப்படை, சிவில் பாதுகாப்பு படை, போலீஸ். முல்லைத்தீவு போலீஸ் இருக்கு. இப்ப இருக்கிற முல்லைத்தீவு போலீஸ் இருக்கிற காணியே தனியாற்று காணி. அப்ப நான் என்னது சொல்றேன்னா, இப்படியாக முழுக்கலையும் பறிச்சு கொண்டு இப்ப சனம் என்னத்துக்கு ஓடுது? சனம் ஏன் ஓடுது வெளியில? சனம் இங்க இருக்கேலாது. இப்ப நாங்கள் கூட உங்களுக்கு தெரியும், எனக்கு 21 தடவை போலீஸ் பிடிச்சது. இன்னும் 5 வழக்கு நடந்து கொண்டிருக்கு. மற்ற வழக்கெல்லாம் எங்களுடைய சட்டத்தரணிகள், முல்லைத்தீவுல இருக்கிற சட்டத்தரணிகள் நன்மையால முழுக்கல்லையும் பிணை கிடைச்சு வழக்குகள் தள்ளுபடியாகி இந்த 5 வழக்கு இன்னும் கிடக்கு. குருந்தூர் மேல கோத்தபாய கடற்படை வட்டுவாகல் ஆகிய வழக்குகள்ல 5 வழக்கு கிடக்கு. அப்ப அதுக்கு கூட தவணைகள் போடப்பட்டிருக்கு. நாங்கள் போய்த்தான் வரோம். அப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு அளவுக்கு நாங்கள் தாக்கு பிடிக்கிறோம். இப்படியான ஆட்கள் கொஞ்சம் பேரை தவிர மற்ற ஜனம் பயப்படுவது. பிடிச்சு கொண்டு போய் போட்டால் இந்த காணிகள்ல சிங்களவன் வந்து, நான் முந்த நாள் போய் பார்த்த இடங்கள்ல எல்லாம் பெரிய பெரிய மரங்களை எல்லாம் மறந்துருக்கிறாங்க. அது பிடிக்க மாட்டாங்க. எங்களுடைய ஆக்கள் போய் சின்ன தடி ஏதம் வெட்டி போட்டு வந்தால் அந்த ஆக்களுக்கு வழக்கு போட்டு ஒரு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிற சனங்கள், மட்டுமட்டா தங்களோட குடும்ப சீவியத்தை பார்த்து கொண்டிருக்கிற சனங்கள், கூலி வேலைக்கு போக வேண்டிய கட்டத்துல இருக்கிற மக்கள், இப்படியாக இருக்கிற குடும்பத்தை கொண்டு வந்து கோட்ஸில விட்டால் அவர்கள் என்ன செய்யறது? அவர்கள் கோல் அடிச்சவங்களுக்கு சொல்லுங்க, என்ன இப்ப நாங்கள் என்ன செய்யறது சொல்லுங்க. அப்ப இதை தாண்டித்தான் மக்கள் தங்களோட குறைகளை சொல்லேக்க நாங்களும் இடைக்கடை. இப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை கரியல் வயலுக்கு போனதை நான் சொல்றேன். அதெல்லாம் ஒரு படு மோசமான அரசாங்கத்தின் திட்டமிட்ட கொடுமை. தமிழ் மக்களுக்கு கொடுமையான வேலைகளை அரசாங்கம் செய்து வருது. முல்லைத்தீவுல அதி உச்சமாக இப்ப நடக்குது. விடுதலை புலிகள் அந்த நேரம் எங்களுக்கு இருந்த பாதுகாப்பு உங்களுக்கு தெரியும். நான் நடுக எல்லாத்திலையும் சொல்றேன்னா, அவர்கள் இந்த நிலத்தை பாதுகாத்து தான் வச்சிருந்தது. விளங்கு நிலத்தை அந்நிய சக்தியிட்ட இருந்து பாதுகாத்து வச்சிருந்தவர். இன்றைக்கு அந்த நான் ஏற்கனவே சொன்ன புள்ளி விவரத்தின்படி முழுக்க இந்த புள்ளி விவரம் அரசாங்கத்தின் புள்ளி விவரம். நீங்கள் இப்ப நான் சொன்ன விவரங்களை அங்க போய் கச்சேரி மட்டத்திலேயோ அல்லது எங்கேயோ எடுத்து பார்த்தாலும் அதே புள்ளி விவரம் தான் பெறும். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்கள் என்ன இருக்கிற 1,40,000 சொச்ச மக்கள்லாம் இங்க இருக்கு. உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கேக்க இவங்க இந்த நடவடிக்கைகளால நீங்களே யோசிச்சு பாருங்க. மக்கள் தொகை இண்டே கடைசி புள்ளி விவரம் 1,40,931 மக்கள். 41,210 குடும்பம் தமிழ் குடும்பம். தமிழ் குடும்பம். சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றி இன்றைக்கு 4,557 குடும்பம் முல்லைத்தீவுல சிங்கள குடும்பமா இருக்கு. 2012ஆம் ஆண்டுக்கு விடுதலை புலிகளின் காலத்துக்கு பிறகுதான் கொண்டு வந்து குடியேற்றினவர். அதுக்கு முதல் இராணுவத்தின்
பாதுகாப்போட கொக்குழாயில 297 குடும்பத்தை குடியேற்றி இராணுவத்தின் பாதுகாப்போட அந்த மக்களுக்கு உரிய வேலைகளை செய்து கொண்டு அதெல்லாம் முழுக்க எங்கட மக்களுடைய காணிகள் என்னட்டு அந்த காணிகள் ஆறாருக்கு இருக்கின்ற வீரம் முழுக்க கிடக்கு. பிறகு வெளியோயாண்டதுல 4238 குடும்பங்கள் முழு தனி சிங்கள பிரிவு. அப்ப இதுன்ற திட்டமிடல்கள் எல்லாம் எப்படி போகுது? இவர்கள் பிற என்னண்டு எங்கடையாக்களோட தமிழ் மக்களுக்கு உதவி செய்கிறோம், தமிழ் மக்களுடைய தீர்வை எட்டி பார்க்கிறோம். இங்க வெளிநாடுகள்ல புலம்பெயர் ஆக்கள்கிட்ட போய் ஒவ்வொருவரும் நடிக்கிற நடிப்புகள் பயங்கர மகா நடிகர்கள். சரி, நடிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இந்த இப்படியானாக்கள் சிவாஜி கணேசன் தோத்து போடும் தான் சொல்லுவேன் இவங்களோட நடிப்புகளுக்கு முன்னாள். இப்படியான போக்கில் எங்கட மக்கள் இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க இப்படியே இருக்க. நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன், இப்படியே இருக்க ஒரு 2 தலைமுறை போக விட்டு கூடுதலான இடங்கள் இங்க முல்லைத்தீவு கரூரை பற்றியும் ஒட்டு சுட்டானும் மாந்த கிழக்குல 12 சிங்கள குடும்பங்கள் இப்பயே வந்துட்டு மாந்த கிழக்கு. மற்றது ஒட்டு சுட்டான்ல 10 குடும்பங்கள் வந்துட்டு. இப்ப மாந்த கிழக்கும் ஒட்டு சுட்டானும் சிங்களவர்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கரூரை பற்றி ஏதோ கொண்டு குடியேற்றி போட்டியார். இது ஒரு பக்கம் இருக்க. இப்படியாக படிப்படியாக ஒரு சத்தம் இல்லாத வகையில மற்றது மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்காத நிலையில இப்படி ஒரு திட்டமிட்ட குடியேற்றங்கள் மூலமாக தமிழினத்தை அழிக்கும் செயல்பாடுகள் தீவிரமாக அரசாங்க இனவாதிகளால் ஆட்சியாளர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்லி போட்டேன். எல்லாரும் முயற்சி செய்தால் மக்களை திரட்டி, மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவ மக்களை பூரணமாக திரட்ட வேண்டும். அந்த இடங்கள்ல ஒரு மாதம் என்றாலும் இருக்கணுமுங்கோ. ஒரு மாதம் 31 நாள் அவிடத்தை ஒரே அடியா அந்த ஒரு கொஞ்சம் ஜனம்தான் ஜனத்தோட நாங்கள் ஒரு சில பிரதிநிதிகளும் இருந்து காணி அவ்வளவும் விட்டுட்டு தான் போறோம். புலக்குடியும் கேப்பாப்பிலவே ஒரு பகுதி விட்டாச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் காணிதான் அதுல விட கிடக்கு. அது மக்களின் ஒரு உண்மையான போராட்டம். அப்படி போராட்டங்களை தான் நாங்க செய்யலாம். இப்ப விடுதலை புலிகள் இப்ப மௌனிக்கப்பட்டு விட்டதே, எங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த மகாவலி அபிவிருத்தி சபை, வன இலாகா போன்றவற்றை கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமை இருப்பதாக கூறுகின்றீர்கள். அதே வேளையில தமிழ் கட்சிகளும் ஒன்றுபட்டு செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இந்த நிலைமையில சர்வதேச கவனத்துக்கு கொண்டு வந்த இந்த பிரச்சனையை அவர்கள் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான முயற்சிகள் இதனை நீங்கள் மேற்கொள்ளவில்லையா? சர்வதேச இந்த விவரங்களுங்கோ என்னோட தொடர்பு கொள்ற அத்தனை பேரோடையும் நான் கதைச்சிருக்கோம். சூம் மீட்டிங்கள்ல இதுகள்ல எல்லாத்துலயும் கதைச்சிருக்கோம். புலம்பெயர் உறவுகளை நம்பித்தான் இங்க நாங்கள். ஏனென்றா இந்த அழுத்தம் இலங்கை அரசாங்கம் ஒரு காலமும் ஒன்றும் தராதுங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கமானது எங்களுக்கான தீர்வு திட்டங்கள்ல ஒரு காலமும் தராது. அது சர்வதேச அழுத்தங்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப அது கிடைக்கிற அலுவல் பார்க்காமல் புலம்பெயர் உறவுகளையும் ஒரு சிலர் ஒவ்வொரு போக்குகளை தெரிகிற நிலைமைகளை நாங்க காண்றோம். கட்சிகள்ல வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தெரியும். அப்படி இப்ப என்னத்துக்கு நான் சொல்றேன் என்றால், அங்க இருக்கிற உண்மையான எவ்வளவோ புலம்பெயர் மக்கள் இருக்கு. அந்த மக்களின் கையில சில தீர்வு திட்டங்கள் நிச்சயமா இருக்கு. வெளிநாடுகளை கொடுக்கிற அழுத்தங்கள் மூலமாக இந்த வெளிநாடுகள் என்ன, இப்ப உங்களுக்கு தெரியும், குருந்தூர் மலையில நான் தாக்கப்பட்டது தெரியும். தள்ளி விழுத்தப்பட்டு தாக்கப்பட்டு பொங்கல் செய்ய போன நேரம் நாங்கள் அதுக்கு நீதிபதி சரவணராஜாட்ட உடனடியா மோசன் போட்டு வழக்கு போட்டு திரும்ப அடுத்த மாதமே பொங்கி போட்டு வந்தனாங்க. அது வேறு. ஆனால் அந்த சம்பவம் நடந்து ஒரு கிழமை ஆகையில கனடா தூதுவர் இங்க இன்ன நேர வீட்டை சந்திச்சு அந்த விவரங்களை கேட்கிறோம். அவியல் இருக்கிற ஆர்வம், அவியலுக்கு இருக்கிற அடுத்த மாதம் பிரித்தானியா துணை தூதுவர் இங்க என் அலுவலகத்துக்கு, இங்க என் வீட்டோட சேர்ந்த அலுவலகத்துக்கு சந்திச்சு போட்டு போகணும். அப்ப எவ்வளவு விழிப்பா இருக்கணும்ன்றதை நீங்க வரணும். விழிப்பாக அவர்கள் இருக்கும்போது எங்களுடையவர்கள் செய்யலை என்று நான் சொல்ல இல்லை. எங்களுடையவர்களுடைய அழுத்தங்கள் இந்த வகையில ஒரு இதா இருந்தா தான், அழுத்தங்கள் கொஞ்சம் கடுமையாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில இருந்தால்தான் அங்க என்னவும் செய்யலாமுங்கோ. உங்களுக்கு தெரியும், இங்கத்தே மாதிரி அடக்குமுறைகள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி எங்களை எல்லாம் கைது செய்த மாதிரியான நிலைமைகள் இல்லை. அப்படி இருக்கேங்க
அங்கே இதுவும் செய்யலாம் என்றால் ஒற்றளவுக்கு இப்படியான அழுத்தங்கள் சத்தியமா நான் சொல்றேன், அழுத்தங்கள் கொடுக்க இல்லையென்று நான் சொல்லேன். கனபேலையே செய்து கொண்டுதான் இருக்கணும். அவியலால கொடுக்கப்படுற அழுத்தங்கள் சர்வதேசத்தின் மூலமாகவும் எங்களுடைய பிரதிநிதிகளால கொடுக்கப்படுற அழுத்தங்கள் சர்வதேசத்தின் ஊடாகவும் வந்து எங்களுக்கு ஒரு விடிவு கிடைச்சால் ஒழிய மற்றும்படி அதுவும் நான் இன்னொன்று சொல்லுவேன், எப்படி ஒரு அரசு தலைவர் ஒரு ஆளா வந்து இப்படி ஜனாதிபதி பதவி எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாரோ அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உண்டு எங்களுக்கு கிடைச்சாதான் புதுவும் சாத்தியமாகும் என்று இப்ப நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புறேன். அப்படி ஒழிய மற்றும்படி நீங்க சொல்லுங்க ஆகும். விடுதலை புலிகள் போரிட துவங்கினதே இவியலின்ற அட்டகாசங்களாலான் எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது, இப்படியான நிலைமைகள், சகல விடய தரப்படுத்தல்கள், இப்படி சகல விடயங்கள் ஏற்பட்ட பிரச்சனையாலதான் இந்த நடவடிக்கைகள் துவங்கினது. எங்களுடைய கட்சி ஆரம்பத்துல செயல்பட்டு அது இயலாத நிலைமையில விடுதலை புலிகள் என்ற கையிலே அந்த பொறுப்பு போனது. அவர்கள் நல்லா தான் வந்து கொண்டிருந்தது. அது துரதிருஷ்டவசமாக என்னவோ இப்படி போய் அப்படி போன பிறகு நீங்கள் யோசிச்சு பாருங்க, விடுதலை புலிகள் இந்த அடி கொடுத்து இப்படியாக நடந்த செயல்பாடுகளை விட நாங்கள் இப்ப என்ன அடி கொடுக்கிறது? நாங்கள் இப்படி மக்கள் என்று போராடுறோம். உண்மையிலே எனக்கு வடிவா தெரியுது, நானும் சுடப்படலாம் என்றது வடிவா தெரியுது. ஆனால் ஒரு அளவுக்கு ஏதோ நாங்கள் உங்களுக்கு ஈடுபட்டு கொஞ்சம் மேலுக்கு வந்துட்டோம் கணிப்பால விட்டு வச்சிருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியல. இப்படித்தான் இருக்குது. ஆனா இப்ப கூட கண்ணபேர் எனக்கு சொல்றது என்னென்னால் இப்படி இந்த அளவுக்கு கத்தி கொண்டு தெரியாதேடாப்பா அப்படி நான் சொன்னேன். இறப்பன்றத எந்த நேரத்துக்கும் இறப்பன்றத வந்து ஏற்கனவே எங்களுடைய இளைஞர்கள் காட்டி விட்டாங்க எந்த நேரத்திலையும். அப்ப இப்படி இருக்க எல்லாரும் நீண்ட காலத்துக்கு இருக்க போற வேண்டியில்லை. எங்கட மக்களின் உரிமைகளை நிலத்திலையும் சரி அல்லது மதத்தில சரி அல்லது ஒவ்வொரு விடயத்திலையும் உங்களுக்கு தெரியும், இவர்கள் மொழியால கூட திணிக்கணும். அப்ப இப்படியான நடவடிக்கைகள்ல நாங்கள் தட்டி கேட்டாதான் என்னோட 4 பேர் 10 பேர் சேர்ந்தும் தட்டி கேட்கக்கூடிய நிலைமை இருக்கும். இப்படியான இதுக்காக நாங்கள் விட்டுட்டு இருக்க இயலாது, நாங்களும் செய்யத்தான் வேணும் என்ற ஒரு கட்டாயத்தோட இப்படியான ஆக்கள் பாருங்க. கொக்கு தொழுவாய் கூப்பிடுது, அதுக்கு முதல் அங்க கரியல் வயல் கூப்பிடுது. ஏன் இவ அடுத்தாக்களை கூப்பிட இல்லை? அடுத்தாக்களும் வரணும் இல்லையாண்டு இல்லை, நான் குறை சொல்றாண்டு இல்லை. கூப்பிடாமல் நான் ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருந்தேன் முன்னாள். இப்ப மாகாண சபையே இல்லை. 18ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 24ஆம் தேதியோட வடக்கு மாகாண சபை முடிவு. இன்றைக்கு 24ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க 6 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு மக்கள் என்ன கூப்பிடுது என்றால் நீங்க யோசிச்சு பாருங்க, நான் அதுல போய் கூட்டத்துல போய் கதைக்கலாதுன்னா எங்களை கூப்பிட மாட்டோம். அப்ப நீங்கள் ஊடகங்கள் தார சப்போர்ட்டும் இந்த விஷயங்களை நாங்கள் வெளிப்படுத்த கூடிய தன்மைகளும் இருக்கிறதாலதான் ஓரளவுக்கு மக்கள் நிச்சயமாக ரவிகரன் கதைப்பேரண்ட நிலையில எங்களை கூப்பிடுது. இல்லாட்டிக்கு இந்த நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு இருக்கலாமே. அது கூப்பிட்டு களைச்சு போனாங்கள் என்ற தகவலை தான் எங்களுக்கு சொல்றாங்க. கௌரி டூர்ஸ் மே ஆஃப்டர் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208 830 8611 gauri tours.com.